வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா அதற்கு காரணமே நீங்கள் தான். அதுக்கு விதை போட்டதும் நீங்கள் தான். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதும் நீங்கள் தான். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு விஷயங்களை தன் மனக்கதவை திறந்து உள்ளே அலோ பண்ணுறான் அப்படின்னாவே அதன் மூலமாக தான் அந்த மனிதன் மாற்றத்தை பார்க்க போகிறான். அது நல்லதா கெட்டதான்றது அந்த மனிதன் எந்தெந்த விஷயங்களை தன் மனசுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு அலோ பண்ணுறானோ அதை பொறுத்து தான். நம் பதிவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், மனதுக்குள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அதனுடைய விளைவுகள் நல்லதை மட்டுமே கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கிறேன். கொடுக்கக்கூடிய பதிவுகளினுடைய நோக்கம் என்னென்னா, இங்கே நம் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களும், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கிய ஒவ்வொரு நபர்களும், நமது சேனல் சப்ஸ்கிரைபர்கள், பார்வையாளர்கள் அனைவரும் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறணும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எங்கே போய் நின்னீங்கனாலும் அங்கே நிறைய கெட்ட நபர்களும் இருப்பாங்க, சில நல்ல நபர்களும் இருப்பாங்க. நல்ல அதிர்வலையும் இருக்கும், கெட்ட அதிர்வலையும் இருக்கும். கெட்டதை விலக்கிட்டு நல்லது உங்கள் பக்கம் வந்து சேரணும். அதுதான் அற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும். அதுதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுக்கும், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும். ஆகவே நம் பதிவு உங்களை நல்லதை ஈர்க்க வைக்கும் நான் நம்புகிறேன். ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவு ஒரே வீட்டில் 2 மீன ராசிக்காரங்க இருந்தால் எப்படிங்க இருக்கும்? இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள், ஒரே வீட்டில் 2 சிம்ம ராசிக்காரங்கன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க. ஐயா, மீன ராசிக்காரங்க தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரே வீட்டில் 2 மீன ராசிக்காரங்க இருக்கும், அங்கே எப்படி மாற்றங்கள் இருக்கும், என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி கணிப்புகள்னு கொஞ்சம் சொல்லுங்கயான்னு கேட்டிருந்தீங்க. ஆகவே இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். ஒரே வீட்டில் 2 மீன ராசிக்காரங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக அந்த பதிவு முழுமையாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதுவரை வாழ்வில் விடை கிடைக்காத கேள்விகளுக்கும் நம் பதிவுகள் மூலமாக விடை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெலாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்வலையை உருவாக்கி நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்ததோ, ஐயா எவ்வளவோ பதிவை பார்த்துட்டேன், இன்றைக்கி உங்கள் பதிவை பார்த்ததுக்கப்புறம் மனதில் ஏற்பட்ட மாற்றங்களே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, உண்மையுமே லைஃப்னால் என்னென்னு புரிய வச்சிருச்சு அப்படின்னு சொன்னவர்கள் நிறைய பேர். அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கும் நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலுமே நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதில் எந்த மேஜிக்கோ மந்திரமோ எதுவும் இல்லை. நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். இங்கே மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்ல அதிர்வலைகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும். இங்கே அதுவாக நடக்கும், அதுவாக மாறும், இதெல்லாம் உண்மையே கிடையாது. இங்கே மனிதன் எதை மாற்ற நினைக்கிறானோ அது மாறுகிறது. காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கேற்றவாறு நல்லதை நாமும் நம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கான முயற்சிகளை நம்ம தான் எடுக்கணும். ஆகவே நம்ம சேனல் மூலமாக இத்தனை வருடமாக நம்ம கொடுத்த ஜோதிட கணிப்புகள், நம்மக்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க, ஆன்மீக பொருட்கள் வாங்கினவங்க, நம் பதிவுகளை தொடர்ந்து பார்த்தவர்கள் அனைவருக்கும் முதல் முறையாக நம்ம கையால் தயாரித்த இந்த ஆன்மீக பொருளை நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணியை நம்ம கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தொடர்ந்து நீங்கள் நல்லதை ஈர்ப்பீர்கள். இது நமது சாம்பிராணி நீங்கள் வாங்குறீங்கன்றதுக்காக சொல்ல, அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை என்ன, இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, எப்படி வாழணும், எங்கே நம்ம இருக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்ற எல்லா உண்மையும் உங்களுக்கு உணர்த்தும். நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களை நீங்களே புதுசாக பார்ப்பீங்க. ஒவ்வொரு முறை நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் போடுறப்ப அந்த ஹோமம் வளர்த்த அந்த நல்ல பலனை, சக்தி வாய்ந்த பலனை நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் போடும்போதும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி இன்னைக்கு காலையில் நமது சாம்பிராணி போடுறீங்கன்னா அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலும், அந்த ஒரு ஸ்மெல்லு, அந்த ஒரு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஆகவே இது வாசனைக்கான சாம்பிராணி அல்ல, நல்லதை ஈர்ப்பதற்கான சாம்பிராணி. அதனால தான் இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வாசனையே இருக்காதுங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். வாசனை எப்படி இருக்குன்னா அதான் சொன்னல, கணபதி ஹோமம் பண்ணால் அந்த ஃபீல் கிடைக்கும், அந்த ஸ்மெல் கிடைக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் சில நாட்களில் எல்லா ஊர்களிலுமே டிபார்ட்மெண்ட் ஷோரூம்லேயும் நம்மளது கிடைக்கும். நம்மளுடைய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி கிடைக்கிறதுக்கு முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. அந்த நல்ல செய்தியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மீனராசி ப்ளஸ் மீனராசி. ஐயா, ஒரே வீட்டில் 2 மீனராசிக்காரங்க. ஐயோ அப்பா, ஒருத்தர் வீட்டில் மீனராசிக்காரங்க இருந்தாலே அங்கே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்றது அந்த ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ 2 ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அங்கே எப்படிங்க இருக்கும்? ஐயா, எப்படிப்பட்ட நபர்கள் அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நல்லதினுடைய பர்சன்டேஜை அதிகப்படுத்திக்க முயற்சி பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
ஏன்னா இங்கே 12 ராசியில் எந்த விதமான ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டில் இருக்கலாம். அங்கே அவங்களுடைய குணங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், பழக்க வழக்கங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க நல்லது செய்கிறவங்களாகவும் இருக்கலாம், சோதனை கொடுக்குறவங்களாகவும் இருக்கலாம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் ஒதுக்கிட்டு எந்த விஷயத்தை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அது நல்லதாக மாறுன்றதான் யோசிக்கணும். அப்போ மீனராசிக்காரங்க குரு பகவானுடைய அமைப்பு, தொழிலுக்கான நபர்கள், வேலைக்கான நபர்கள், பிஸ்னஸை பற்றி கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்ப்பவர்கள் அவங்க வாழ்க்கையில் தொழில், பிஸ்னஸ், வேலைன்னு இந்த வருமானத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்டு அந்த சிந்தனைகளை இல்லாத மனிதர்களே இந்த மீனராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் குரு பகவானுடைய அமைப்பு. அப்போ அவருடைய அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு எப்படி தொழில் சார்ந்த எண்ணம் வராமல் இருக்கும், எப்படி அந்த வேலைக்கான எண்ணங்கள் வராமல் இருக்கும்? கண்டிப்பாக அதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் வளர வளர அவர்களோட சேர்ந்து அந்த எண்ணங்களும் வளரும். அப்போ 2 ராசிக்காரங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னா அது குறிப்பாக தற்போதைய கிரகநிலைகள் படியும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ என்னங்க கிரகநிலைகள் பலன்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். ஒரு பக்கம் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் ஆரம்பமாகி உள்ள போன வருஷம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 7.5 சனி பகவானுடைய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்தவங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போது வீட்டில் ஒருத்தருக்கு 7.5 சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னாவே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று அந்த 7.5 சனி நடக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கோ இந்த மருத்துவ செலவுகள், உடம்பு நிலை சரியில்லாமல் இருக்குது, அவங்க வீட்டில் யாராவது வண்டியில் போய் கீழே விழுந்துடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையில் முன்ன மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, வருமானம் குறைவது, இந்த செலவுகள் அதிகரிப்பது, ஒரு மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன், இது எல்லாமே அந்த நேரத்தில் அப்போ தான் ஏங்க அதெல்லாம் அந்த நேரத்தில் வருது? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கோணத்தில் பார்க்க, இப்போ நான் சொல்லக்கூடிய கோணத்தில் பார்க்கும் மனிதனே வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் எழுந்து நிற்கிறான். இந்த சோதனைகள் உங்களுக்கெல்லாம் வருதுன்னாவே அது உங்களுக்கு பல உண்மைகளை காட்டக்கூடிய காலமாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். மீனராசி, குறிப்பாக அந்த 2 மீனராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டிலலாம் இப்போ உங்கள் வாழ்வில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் உங்களுக்கு ஒரு உண்மையை கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்த போகுது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மனிதன் வாழ்வில் அடையக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு உண்மையை கொண்டு காட்டும். ஒரு பூட்டி இருக்கிற கதவை திறந்து உள்ளே என்ன இருக்குன்றதை காட்டும். அது மனிதன் ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி, அவனுக்கு ஒவ்வொரு கஷ்டங்களும் ஒரு உண்மையை புரிய வைக்கும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டது தான் அந்த கஷ்டத்தினுடைய பலன் அப்படின்றத அந்த மனிதன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் முன்னேறிடுவான். எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கும் அவன் வீழ்ந்து போக மாட்டான், சரிஞ்சு போக மாட்டான். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2 மீனராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா சோதனைகள் இப்போ அதிகமாக இருக்கும். மன அழுத்தங்கள் அங்கே அதிகமாக இப்போ இருக்கும், வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், அல்சர் பிரச்சனை, வயிறு தொடர்பான பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இடதுகை வலி, ஒற்றை தலைவலி, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இப்போது இந்த 2 ராசிக்கு, இந்த ஒரே ராசியில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னாவே அங்கே இதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஒரு பக்கம் சனி பகவானுடைய வழிபாடுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய அமைப்பு அங்கங்கே உங்களை காப்பாற்றி விட்டாலும் உங்களுடைய பங்கு நீங்கள் இந்த நேரம் தான் தேவையே. இப்போ தான் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த உங்களுடைய தன்னம்பிக்கையோ தைரியமோ இதெல்லாத்தையும் விட இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நீங்கள் என்ன மாதிரி சிந்தனைகளையும் எப்படிப்பட்ட எண்ணங்களையும் விதைக்கிறீங்களோ அதுதான் இனி உங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்ற போகுது. இனி நீங்கள் எழுந்து நிற்க போகிறீங்களா, மேலும் தடுமாற போகிறீங்களான்றது இந்த காலத்தில் நீங்கள் தூவக்கூடிய விதைகள் பொறுத்து தான் அடுத்து முளைக்க போகுது. அதனால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன். இந்த மீன ராசிக்காரங்க ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டனால தான் இந்த பதிவே உங்களுக்கு. அப்போ மீன ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்துதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னப்பா திடீர்னு இந்த கஷ்டம் வருது? ஏன்னா இப்போ மீன ராசிக்காரங்களுடைய மைண்டில் ஓடுறதே இதுதான். என்ன லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இந்த பிரச்சனை, திடீர்னு இந்த கஷ்டம், எதனால் இந்த கஷ்டம் வருது, எதனால் இந்த பிரச்சனை வருது, என்னென்னே புரியலையே அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன். நீங்கள் இதுவரை சில விஷயங்களை உண்மைன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம், சில நபர்களை நம்பிட்டு இருந்திருக்கலாம், சில நிகழ்வுகள் தான் உண்மை உலகத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தற்போதைய சூழ்நிலைப்படி, கிரகநிலை மாற்றங்கள் படி மீனராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் இனி இப்போ நடந்துட்டு இருக்கிற அல்லது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நீங்கள் நினைத்த விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்னன்றதை இப்போ புரிய வைக்க போகுது. கண்டிப்பாக
குலதெய்வத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. இந்த நேரம் இது ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரர்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் கால் வைக்க வேண்டிய நேரம் இது. குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக தேவை. நான் போன பதிவுகள்லேயே நான் சொல்லியிருந்தேன், குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் மனசார வழிபடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஐயா, குலதெய்வத்தின் அருள் தான் இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களை காப்பாற்ற போகுது. ஒரு பக்கம் சனி பகவானுடைய அமைப்பும், இன்னொரு பக்கம் குரு பகவானும் அப்பப்போ காப்பாற்றி விட்டாலும், சனி பகவானுடைய விதிமுறைகளை இந்த நேரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் மீனராசிக்காரங்க கெட்டதுக்கு துணை போகவே கூடாது. நீதிகாரகன் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீதி நேர்மை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய காலம். சோதனை வரும் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல, சோதனை வரும். நீதி நேர்மை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சோதனைகள் வரும். அவங்க நினைக்கலாம், என்னப்பா நல்லவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் ஜாலியாக இருக்காங்க. ஐயா, நீதி நேர்மை காலம் இவை கொடுக்கக்கூடிய பதில் டைம் எடுத்து தான் தரும். ஆனால் பவர்ஃபுல்லானது, நிலையானது. இதுதான் இந்த நேரத்தில் தேவை. சும்மா அப்போ உடனே கிடைக்கக்கூடிய ஷார்ட்கட்டில் வர விஷயங்கள்லாம் நிலையானதே கிடையாது. மீன ராசிக்காரர்கள், குறிப்பாக 2 மீன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன், ஒரு மனிதன் நல்ல உணவை சாப்பிட்றான்னா அதுக்கு அவன் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு. அது குறிப்பாக இந்த காலத்தில் தரமான உண்மையான ஒரு உணவுகளை, உடலுக்கு ஏற்ற உணவுகளை, நீங்கள் தானிய வகைகளை நீங்கள் உட்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அன்னபூர்ணி அருளை பெற்றவர்கள், அன்னபூர்ணி அம்மா அருளை பெற்றவர்கள். நீங்கள் புண்ணியம் பண்ணவங்க இந்த காலத்தில். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள், சாப்பிடக்கூடிய விஷயங்களை நம்மளை சுற்றி இங்கே என்னென்ன நடக்குதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த நேரத்தில் இதை குறிப்பாக மீனராசிக்காரருடைய பதிவுகளில் சொல்கிறேன்னா, ஐயா, இந்த பதிவை பார்க்கும் மீனராசிக்காரர் நல்ல உள்ளங்களே, உடலளவில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சாப்பிடக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்களில் அலட்சியத்தை, உங்களுடைய எதிரி அலட்சியம். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அந்த அலட்சியம்ன்றது உங்களையே அறியாமல் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் சும்மா அப்படியே சாதாரணமாக நினைப்பீங்க, அதுவே ஒரு அலட்சியம்தான். ஒரு விஷயத்த சாதாரணமாக நினைப்பீங்க, அட போங்கப்பா எல்லாரும் வாங்கி திங்கிறாங்க, அதில் என்ன பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அலட்சியமே பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். சாப்பாட்டு விஷயத்தில், உணவு சார்ந்த விஷயத்தில், வெளியில் குறிப்பாக எங்கே பயணித்தாலும், வெளி இடங்களுக்கு எங்கு சென்றாலும் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் மீனராசிக்காரர்களுக்கு. தேவையற்ற, ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, அப்படியே வாசனையாக இருக்குது, அப்படியே டேஸ்ட்டாக இருக்குன்னு இந்த நேரத்தில் உணவு சார்ந்து நீங்கள் அலட்சியத்தை காட்டுவீர்களே ஆனால் அது உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளை இழுத்து கொண்டு வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஐயா. ஆகையால் கவனமாக, அந்த வீட்டில் இருப்பவர்களும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக விளையக்கூடிய அந்த உணவு வகைகளை சரியான இடத்துலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து பாருங்கள். தேடுங்க, தேடல் தான் வேணும். தேடல் தான் என்றைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு கையில் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு நல்லதையுமே தேடணும். ஒரு உணவு வேணுமா, நல்ல உணவு வேணுமா, எங்கே கிடைக்கும், எங்கே நம்மளுக்கு இயற்கையான உணவு நல்ல இடத்துல கிடைக்கும், இதையெல்லாம் தான் தேடும். யாரை பார்த்தும் காப்பி அடிக்கக்கூடாது மீனராசிக்காரங்க, எந்த ஒரு உணவு சார்ந்த விஷயங்களே ஆகட்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, காப்பி அடிக்கக்கூடாதுன்னா, மற்றவங்க ஒருத்தர் இயற்கையாக நல்ல உணவை சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் பார்த்து நீங்களும் பார்த்து சரி அந்த மாதிரி நல்ல உணவு கிடைக்குதுன்னு அங்கே போய் வாங்கி சாப்பிட்லாம், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல. ஆனால் உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய, மனதிற்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும், எந்த ஒரு மற்றவர்களுடைய செயல்பாடையும் பார்த்து நீங்கள் சூடு போட்டுக்காதீங்க. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சொன்ன உங்களுடைய எதிரி அலட்சியம் அது எங்கே கனெக்ட் ஆகும்னா இங்கே கைகோக்கும். இங்கே கைகோர்த்து உங்களை அடுத்த தடுமாறக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்களில் தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்க. அளவுக்கு மீறி எந்த இடத்துலையும் தேவையற்ற பணத்தை செலவு பண்ணாதீங்க. கையில் இருக்கக்கூடிய பணத்தை நோக்கி இங்கே சில நபர்கள் படையெடுத்து வருவார்கள். உங்கள் மைண்டை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அதையும் சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க. வேலைக்கான, தொழிலுக்கான உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொழில் சார்ந்து இந்த நேரத்தில் முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மீனராசிக்காரர்கள் பொதுவான கணிப்பின்படி பார்த்தோம்னா, ஐயா, குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய வழிகளை தேடுறது இந்த நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவோ மேல். அகலக்கால் வைக்காதீர்கள். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி பணத்தை போடாதீங்க. மூன்றாம் நபர்களோ அல்லது புதிய நபர்களுடைய பேச்சுக்களுக்கு மயங்காதீர்கள்.
மன தெளிவோடு இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் மீனராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நபர் அல்லது வீக்கான நபரான்றது உங்களை எடை போடுற நேரமே இதுதான். அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் தெளிவுடன் இருக்க வேண்டிய நேரம். இங்கே ரொம்ப அப்படியே கம்பு சுற்றுற வேலைலாம் கிடையாது. நம்ம நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மனத்தெளிவோடு இருங்க. மனக்குழப்பம் இந்த நேரத்தில் உங்களை போட்டு வாட்டி வதச்சிட்ருக்கு. ஒன்று நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒன்று, இவங்க மற்றவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க, அல்லது மற்றவர்களால் இவர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் இவர்களை நோக்கி வந்துட்டுருக்கும். இது நடந்துகிட்ருக்கும். மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இப்போது நடந்துட்டு இருக்குது. ஐயா, நான் அதுதான் சொன்னேன். அந்த அமைப்பு இருக்குது, குரு பகவானுடைய அமைப்பு இருக்குது, தொழிலுக்கான நபராக இருக்கிறீங்க, சிந்தனைகள் இருக்குது அப்படின்னாலும் ஐயா, மற்ற எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாடோடு நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் முழுமையான மாற்றத்தை பார்க்க முடியும். அதனால தான் நான் சொன்னேன், உணவு சார்ந்து உடல்நிலை சார்ந்து கவனமாக இருங்க, குழப்பத்துக்கு ஆளாகுதீங்க. எல்லாம் ஒரு நிலையில் ஒன்று சேரும் பொழுது தான் முழுமையான மாற்றம் கிடைக்கும். அப்போது அந்த நல்லதை சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அது முழுமையாக கையில் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆகவே 2 மீனராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை பண்ணிடுங்க. குறிப்பாக நான் எப்படி இந்த நேரத்தில் இவர்களுக்கு உடற்பயிற்சியெல்லாம் முக்கியம் நான் போன பதிவுகள்லேயே சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் அதே போல் தான் மன அமைதிக்காகவே, மன தெளிவுக்காகவே இவங்க மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் யோகா கிளாஸ்லாம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இனிமேல் வீட்டில் ஒரு 2 நிமிஷம் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்த கற்றுக்கோங்க. அது 1 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 10 நிமிஷமாக இருந்தாலும் சரி. அந்த நேரம் வரைக்கும் உங்கள் மனது ஒருநிலைப்படுத்த முடியுதான்றதை முதல்ல செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதை முதல்ல செக் பண்ணுங்கள். உங்கள் மனசை ஒரு நிலையாக வச்சுருக்க முடியுதா? எந்த விதமான குழப்பங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் அந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுடைய எண்ணங்களை உங்களால் ஒருநிலைப்படுத்த முடியுமே. ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் இது தேவை. மீனராசிக்காரர்களுக்கு அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங்கான மன உறுதியை கொடுக்கக்கூடியது இந்த மன அமைதி, மன நிம்மதி தான். மன குழப்பத்தை தீர்க்க வேண்டிய நேரம் இது. நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம் மாற்றத்தை கொடுத்தாலும் மாதத்தில் ஒரு முறையாவது, ஒரு வியாழனாவது நீங்கள் குரு பகவான் வழிபாடு மேற்கொள்வது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. தொழில் சார்ந்து மாற்றத்தை பார்த்தே, ஏன்னா மீனராசிக்காரங்க 7 சனி நடந்தாலும் சரி, எந்த விதமான கிரகநிலைகளுடைய கணிப்புகள் வந்தாலும் சரி, அவர்கள் தொழிலுக்கான எண்ணங்களை இவங்ககிட்டேருந்து தூக்கவே முடியாது, யாராலையும் பிரிக்கவே முடியாது எண்ணங்களை. இவர்கள் அந்த தொழிலுக்கான வேலைக்கான எண்ணங்கள் இவர்களுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும். இவங்களே மீனராசிக்காரங்களே நிறைய பேர் நினைப்பாங்க, என்னப்பா இவ்வளோ எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குது, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியலையே, எதையும் நம்மளால் பண்ண முடியலையே, என்னை விட்டா நான் இதெல்லாம் பண்ணிடுவேனே, இதெல்லாம் செஞ்சிருவேனே, ஆனால் என்னமோ தெரில, கையை காலை கட்டி போட்ட மாதிரி இருக்குதுன்னு புலம்புறவங்க மீனராசிக்காரங்க நிறைய பேர். அது இல்லாமல் மனசுக்குள்ளே அவங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பயந்துக்கிறது, குழப்பம் அடைகிறது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. மனம்தான் மீனம். நான் பல பதிவுகளை சொல்லிட்டேன். மனம்தான் மீனம் ராசிக்காரங்க. அங்கே என்ன இருக்கோ அதுதான் அவங்களுடைய எதிர்காலம். மனசுக்குள்ளே எதை வைக்கிறாங்களோ அது நடக்கும். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனால் நான்லாம் நினச்சிட்டு தாங்க இருக்கேன், நடக்கிறதே இல்லையா அப்படின்னீங்கன்னா, ஐயா, நீங்கள் எதையெல்லாம் எந்தெந்த இடத்தில் இருந்து யோசிக்கிறீங்களோ அதற்கான அமைப்புகள் இருக்கிறப்ப தான் அது கரெக்டாக நடக்கும். மீனராசிக்காரர்கள் மன தெளிவோட நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக, நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்கள் ஒரு மனசில் ஒரு ஆம்பிஷன் வைங்க. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறுறத பார்ப்பீங்க. நல்ல நபர்கள் உங்களை தேடி பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆகவே இந்த மீனராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் வாழக்கூடிய நபர்கள், குரு பகவானுடைய அமைப்பால் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நபர்கள். ஆனால் ஏன் தடுமாற்றத்தில் இருக்காங்கன்னா, நடுவில் வரக்கூடிய, எப்படி தன் வாழ்க்கையில் நடுவில் வரக்கூடிய நபர்களால் நிறையா ப்ராப்ளம் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறாங்களோ அதே போல் தான் கிரகநிலை மாற்றங்களும் நடுவில் ஒவ்வொரு கிரகங்களுடைய பலன்கள் நமக்கு சில சோதனைகளையும் தடுமாற்றத்தையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் சரி செய்து, அதையெல்லாம் நாம் முடிஞ்சளவுக்கு ஒரு மனிதனாக நல்ல எண்ணத்தோடு நம்ம அதை எதிர்கொண்டு அந்த நேரத்தையும் நமக்கேற்ற நேரமாக மாற்றிக்கொள்வது தான் புத்திசாலித்தனம். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மீனராசி காரர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம பதிவை பார்க்கட்டும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழ்மனதில் பதிஞ்சு நல்ல அதிர்வலையை உருவாக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம பதிவை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா நாடுகளில் உள்ள, ஏன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியான்னு எல்லா நாடுகளிலிருந்து நான் தமிழ் வாழ் மக்கள் பார்க்குறது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எல்லாமே பார்த்த அனைவருக்குமே இறைவனுடைய அருளால்
பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.